சார் அப்போ அந்த சூப்பர்வைசர் வந்து போயிட்டு இருந்தாப்புல உங்களுக்கு ஈஸியாக போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு அதுல வந்து பாரு, இப்ப அவங்க எல்லாரும் வந்தது பிறகு மாப்பிள்ள நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு ஒரு உணர்வு. சரி நம்ம ஆளுக்களுக்குள்ள அங்கிட்டு வந்துட்டாங்க சொல்லிட்டு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இழுத்துடலாம். இல்ல என்ன அப்படின்னா அந்த ஒரு கமெண்ட் கேட்டிருந்தா சார், கமெண்ட் ஒரு ஆள் கேட்டிருந்தாருல எல்லாமே இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டுல வந்தாச்சு. இப்போ தப்பிச்சு ஓடனே நீங்க ஏன் இப்போ அங்கே இருக்கிய அப்படின்னு கேட்டாப்புல ஒரு ஆள். கரெக்டாக கேட்டிருக்காப்புல. ஆனால் தப்பிச்சு ஓடலான்னா அந்த ஆளுக்கு வந்தவங்கள்ட்ட நான் கேட்காம இருப்பேனா இதை? அது சரியாமா இவ்வளவு பேர் வந்ததோடய தப்பிச்சு போறதுக்கு அவங்களே வந்து கேட்டேன், கூட்டிட்டு போய் விட்டுறவா, கிளம்பி பேர் எல்லாம் கொள்ளவா அப்படிங்கலாம். அதெல்லாம் செய்யாம இருப்பாங்களா? இவ்வளவு பேர் வந்து இப்போ கண்டிப்பா செய்வாப்ல. அதுல என்னடா நான் உங்கள்ட்ட கேட்டேன், அவர் பேர் வந்து ரவிக்குமார். அவரு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு சூப்பர்வைசர். சரி. அப்ப அவர்கிட்ட கேட்கல, அவர் என்ன சொன்னாங்க, அங்க ஒரு அசோசியேஷன் இருக்குங்கிறாப்ல. இதுக்கு தனியா? ஆமா, அவங்கள்ட்ட தெளிவா இருக்கு எல்லா விஷயம். ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னை கூட்டு போய் அங்க விட்டா அதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு. விட்டாலுமே நம்ம எங்க சுத்தி வந்தாலும் அந்த முதலாளியை கான்டாக்ட் பண்ணுவாங்களாம். சொல்றாரு, நீ திரும்பி நீ போனாலுமே நீ உங்க முதலாளி மறுபடியும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அது திருப்பி நீ அவர் இது பண்ணிட்டு நீ போகணும், இல்லைன்னா ஜெயில 3 மாசம் வரைக்கும் இருக்கணுமா. ஐயா, 3 மாசம் ஜெயில இருந்துட்டு தான் நீ போற மாதிரி இருக்கு அப்படின்னா நான் யோசிச்சு பார்த்தேன். சரி, இப்ப ஆனா இதுல எனக்கு என்ன ஒரு பிரச்சனை, ஒண்ணு மாப்பிள்ள குடும்ப கஷ்டம் பெரிய கஷ்டம்டா. நம்மளுக்கு அப்படி இருக்குது, சரியான வரும் அந்த நேரத்துல. நம்ம ஒண்ணும் இப்போ வழியே இல்லை. இப்ப வந்து இறங்கிட்டாலுமே இந்த 30,000 ரூபாய் இங்க கடனை வாங்கிட்டு போனதை கூட கழிக்கிறதுக்கு வழி இல்லாம ஒரு நிலைமையா இருக்குது. அப்ப போய் கழிக்க முடியல, கழிக்க முடியல. குடும்பத்தையும் கழிக்க முடியல. ஏன்னா சாப்பாடு தான் சரியா வரும். ஆமா, அப்ப ரொம்ப சம்பளம் கம்மிடா. அதே சம்பளம் இங்கே இது பண்ணிக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில இப்ப அவரு சொல்லிட்டாப்ல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 3 வருஷம் கிட்ட இந்த கான்ட்ராக்ட் ஓடும், அதனால நாங்க எப்பவுமே இந்த லைன்ல வந்துட்டு போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா எனக்கு தைரியம் ஆயிடுச்சு. பரவாயில்ல சொல்லிட்டேன். 3 வருஷம் வரைக்கும் இங்கிட்டு தான் வருவோம்னு சொல்றாப்ல. அப்ப நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இருக்கலாம் ஏதாச்சும் உண்டா. ஆனா கண்டினியூஸ் ஆக வந்துட்டு இருப்பாங்க. டெய்லின்னா சும்மா சாப்பாடு வந்துச்சு டெய்லி. உங்களுக்கு அப்புறம் என்ன அந்த ஒரு இது தைரியம் வந்துச்சு, பரவாயில்ல இருப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஆனா என் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிளைமேட், கொடூரமான கிளைமேட். அப்புறம் வந்து கரண்ட் பிரச்சனை, கரண்ட்டுக்கு வழி இல்லை. அந்த ஜெனரேட்டர் சின்ன, ஆமா, அதுக்கு வழி இல்லை. அதுவும் சம்பளத்துல எடுத்து இருந்தாங்க கடைசியில. அதான் எடுத்துட்டாங்கடா, 2000 ரியால தரவே இல்லையா மாப்பிள்ள. 2 வருஷத்துக்கு அதுல. அதுக்கப்புறம் ஆமா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது கொஞ்சம் மனசு ஆறுதலா இருந்துச்சு. சரி, அப்ப நம்ம போவேனா, குடும்ப கஷ்டமா இருக்கு, ஒரு 2 வருஷமா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு 50,000 ரூபாய் கையில கிடைச்சா கூட கடனையாவது கழிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த ஒரு மெயின் சீட்ல நான் இருக்கிறேன். அவங்க எல்லாம் கேட்டாங்க ஃபேமிலியில எப்படின்னு. ஆனா அவங்க அனுப்புறதுக்கு அவங்க தயாரா தான் இருக்காப்ல. அந்த ஆளுக்கு அதுல கொண்டு போய் இது பண்ணி பேசி அனுப்பிடலாம் அப்படின்ட்டு. ஆனா இப்ப அனுப்பிடுவாங்கன்னு வச்சுக்கிடுவேன். இப்ப நம்மளுக்கு ஆல்ரெடியே ஒரு 7-8 வருஷத்துக்கிட்ட ஆகுது நான் போய். இந்த இது 1 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வருஷம் நான் இருந்துட்டு ஒரு 50,000 60,000 கிடைச்சா கூட பரவாயில்ல, சம்பாரி கடனை கழிச்சிட்டாச்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு மெயின் சீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க ஏதோ சொன்னாப்ல, உனக்கு எல்லாரும் நிறைய பேர் இங்க வந்து இப்படிதான்ப்பா இருந்தாங்க, குடும்ப கஷ்டத்துல நீ வந்து இப்ப நாங்கெல்லாம் வந்து உன்னை அனுப்பி விட்டுறதுனால எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, உன் குடும்பத்தை நீ தான் பாக்கணும். நாங்க எங்கனால முடிஞ்ச போதே நான் உங்களை இங்க இருந்து அனுப்பி விட்டுருவோம், இப்படியே பேசி நீ இதுல போயிடலாம், நீ இப்படி நீ சம்பாரிச்சு நான் வந்துட்ட கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு நம்ம இருக்க சப்போர்ட்டுக்கு. ஆமா, இருந்துட்டு நீ போ. ஆனா அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க கம்பெனில எடுக்கிறேன். அப்படியே சென்னையில அவங்க கம்பெனி இருக்கான். இன்னொரு வருஷம் இருந்துட்டு அந்த சென்னையில உள்ள கம்பெனி நாங்க சொல்றோம், நீ அந்த கம்பெனில போய் எல்லாம் இது பண்ணிட்டு திருப்பி எங்க கம்பெனிக்கு வந்துரு அப்படி. அப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டாங்க, இன்னொரு வருஷம் இருந்துட்டே போ அப்படின்னு. அப்ப நான் அந்த ஒரு மேட்ச்ல இருக்க போகும்போது இந்த தப்பிச்சு போறது அதுக்குள்ள அந்த இதெல்லாம் எனக்கு வரல. ஏன்னா ஆளுக்கு வந்து அரசு நிறைய. அப்போ இதுல அப்படி லைன் இப்படி போய்கிட்டு இருக்குது மாப்பிள்ள. போய்கிட்டு இருக்கல அப்போ ஒரு புது நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு போன் வருது. போனா? ஆமா, புது நம்பரா. நான் யாராச்சும் நம்ம அந்த போன் ஆமா, அந்த போனை தந்துட்டான்ல. அந்த போனுக்கு இந்த ஒரு கமெண்ட் பண்ணி N95 அந்த போனு சொல்ற பார்த்தா N95 சொன்னாலும் ஒரு ஆளு N95 இருக்கலாம் இருக்கு. அதான் முத வந்த போன நோக்கியால ஒரு மாதிரியான போனு. ஆமா, டச் பண்றது N95 தான், சரியா தான் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். ஆமா, இல்ல N95 நம்பர், அது 4 டிஜிட் நம்பர்ல வரும். 6600. அது இல்ல, என்னமோ 2 ஆள் சரி நினைவு இல்லை எனக்கு. சரி. அப்ப நான் அந்த நம்பர்ல போன் எடுத்து கேக்குறேன், தமிழ்ல பேசுறாப்ல. அழுகுறாப்லையா? தமிழ்ல போனை போட்டு அழுகுறாரு. அழுகுறாப்ல. எனக்கு நான் கேக்குறேன், நீங்க யாருங்க, நம்பர் யாருங்க தந்தா கொண்டா அப்படின்னு. அப்ப அவர் பேரை சொல்றாரு.
ஆமா, அவர் பேர் வந்து முனியசாமி. முனியசாமி தான். ஆமா, என் வயசு ஆள் தான் அவரு. என் வயசு பையன் தான். கொஞ்சம் எனக்கு ஒரு வயசுக்குலாம் கம்மின்னு நினைக்கிறேன். ஆனா அவனு இந்த மாதிரி வந்திருப்பான் போல தெரியுது. ஆனா வந்தவன் என்ன கதைண்டா, ஆனா அவன்கிட்ட வந்து ஏஜென்ட் கரெக்டா சொல்லியிருக்காப்ல, என்னண்டு இதுதான் வேலை, இப்படித்தான் இருக்கேன், தெளிவா சொல்லிட்டாங்க, தெளிவா சொல்லியிருக்காப்ல அவன்கிட்ட. ஆனா அதுல என்ன ஆகி போச்சுன்னா, இவன் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு வந்தவன் இவன். ஓ, அப்படி வந்தவங்க எனக்காச்சும் மாத்தி சொன்னாங்க. அவனுக்கு உண்மையை சொல்லிட்டாங்க, அவனுக்கு விருப்பம் இருந்தா போ, இல்லைன்னா உனக்கு கம்பல் பண்ணல. ஆனா அவன் குடும்ப கஷ்டத்துக்கு வந்துட்டான். என்ன வேலைன்னு, இந்த ஆடு மாடு ஒட்டகம் வைக்கிற வேலைன்னு சொல்லி வந்து சாதாரண வச்சுட்டான் போல, கருவக்கடமா இருக்கு வச்சுக்கான் போல. அதுல விஷால ஒரு 3 டைப் வருமாப்ல. அல் ஆமில்னு ஒண்ணு வரும், அல் ரைஸ்னு ஒண்ணு வரும், அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து இன்னமும் ஒண்ணு வரும், இன்னொன்னு ஒரு பேர்ல 3 விஷயம் வெளியாகும். அது எல்லாமே அந்த வேலைக்காரங்க சம்பந்தப்பட்டதுதான். ஓ, அப்ப ஒரு போன் அடிச்சு இது ஒன்னதோட எனக்கு மனசு கேட்கல. நான் என்ன சொன்னா, சரி பரவாயில்ல, நீ இருக்கிற இடம் இப்ப எப்படின்னு வேற எனக்கு தெரியல, லொகேஷன் போட முடியும், நீ எந்த ஏரியால இருக்கிற அப்படிங்கிற தெளிவா கேட்கல. அவனுக்கு வந்து சரியா அந்த இது சொல்ல வர மாட்டேங்குது. ஒரே அழுகுறான், அழுதுட்டு இருக்கான். ஆமா, அதுக்கப்புறம் சரி வந்து இதுல என்ன ஒரு வயது தெரியுமா, நம்ம ஊர் பக்கத்து ஊர் அவன். நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் போய். அது சரி, இந்த வீடியோ பார்த்தா தெரியும். ஆமா, அது கதை வரும்னு சொல்லிட்டேன். ஆமா, அது அவனுக்கு யாரோ என் நம்பர் கொடுத்துருக்காப்ல, அதனாலதான் நம்பர் கொடுத்து காட்டுக்குள்ள, அவனுக்கு காட்டுக்குள்ள இருக்கிறான், நீ அவனை கான்டாக்ட் பண்ணி பாரு அப்படின்னு. நானே இங்க தப்பிக்க முடியாம கிடக்குறேன். இந்த டயத்துல வாய்ப்பு வந்திருக்குது. இப்ப இவன் புதுசு அப்பதான் ஒரு வாரம் நான் நினைக்கிறான் வந்து. அது சரி, இப்ப பாரு என்னடா அழுகுறான் வந்து. நான் கேட்கறேன், இடத்த சொல்றான், நான் எப்படியாவது உனக்கு ஐடியா கொடுக்குறான், ஏதாவது செய்வோம் அப்படின்னு. அவனுக்கு அந்த இடம் கரெக்டா சொல்ல முடியல, எந்த இடத்துல இருக்கிறோம். இடத்த நம்மளால அனுப்பிவிடலாம யாரால கேளு, இடம் தெரியல. இப்ப அவனுக்கு கரெக்டா சொல்ல தெரியல இடம். அப்ப நான் கேட்டேன், எந்த ஏர்போர்ட்ல வந்து இறங்கினா ஒரு டிக்கெட்ல ஏதாச்சும் பேர் போட்டிருக்கான்னு பாரு. பார்த்தா தம்மாம் போச்சு. நானும் தமாம்ல இருந்து இறங்கினா, அவனும் தமாம்ல இருந்தான். போச்சு. நீ இப்ப தமாம்ல இருந்தீங்கன்னா அப்படி எந்த ஏரியாக்குள்ள வந்திருப்ப அப்படின்னு. அவன் தமாம்குள்ள இருக்கிறோம். இப்ப ரொம்ப நேரம் பேச்சு இது பண்ணிருக்கல. அவன் கரெக்டா அவனும் சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா, ஆனா நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 தீப்பந்த மாதிரி தெரியுது. அந்த கேஸ் எரிப்பாங்கல, அந்த அராம்கோ கம்பெனி ஒண்ணு இருக்குங்க. அது சரி, அராம்கோ அவங்களோட. நான் இங்கிட்ட வேற ஷிப்பா அந்த மாதிரி, அதுல இருந்து ஒரு 2 தீப்பந்தம் தான் தெரியும் மேல, அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க லைட் மாதிரி. அப்போ 2 தீப்பந்தம் எனக்கு தெரியுதுன்னு அப்படின்னா, 2 தீப்பந்தம் தெரியுதுன்னா அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ இருக்கிற இடத்துல இருந்து எந்த பக்கம் தெரியுது அப்படின்னு. நான் இருந்த இடத்துல இருந்து எனக்கு இந்த பக்கமா தெரியும். இப்ப அவனுக்கு எந்த பக்கமா தெரியுதுன்னு தெரியல எனக்கு. அப்ப நான் அவன்கிட்ட கேக்குறேன், உனக்கு நீ இருக்கிற இடத்துல இருந்து உனக்கு எந்த பக்கம் அந்த இது தெரியுது அப்படின்னு. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் இருக்கிற இடத்துல இருந்து அவனுக்கு இந்த பக்கம் தெரியுதுங்கிறான். ஓஹோ, இந்த பக்கம். ஏன்னா அங்க ரூம் டைரக்ஷன் மாதிரி இருந்தாலுமே தெரியுறது ஒரே பக்கமா தானே இருக்கீங்க. ஆமா ஆமா, உனக்கு இந்த பக்கம் தெரியுது அப்படின்னு. சரி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு, அப்புறம் அடுத்த நான் வந்து அம்ஜா பாய் அவர் சொன்னோம்ல, அம்ஜா குட்டி மலையாளி. அவர் என்ன செஞ்சாருன்னா, கார் எடுத்து அம்ஜா குட்டி, ஆமா அவர் மலையாளி. அப்ப அவர்கிட்ட நான் அந்த இதை சொல்றேன், ஆனா தமிழ் நல்லா பேசுவாரு. அப்ப அவர் காலையில வரப்போகும்போது, நம்ம இடம் வந்து மாப்பிள்ள ஒரு டீ கடை மாதிரி ஆயிடுச்சுடா. அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு டீக்கிற மாதிரி காலையில இந்த குரூப் எல்லாம் வருது எனக்கு தெரியும். கட்டச்சாய போட்டு வச்சிருவேன். இந்த ஆளுக்கு ஃபுல்லா நேரா நம்மள்ட்ட தான் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு கட்டச்சாய குடிச்சு, ஏன்னா அந்த கிரேனை தூக்கி வச்சுலாம் வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த ஹெல்ப் பண்ண இவங்க யார் வந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டான். அது அப்ப அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து போயிருவாங்க. அந்த இதெல்லாம் தருவான், அந்த தேயிலையில அதெல்லாம் வாங்கி தந்துட்டான். அப்ப இவர்கிட்ட சொல்றான், அந்த மாதிரி நம்ம ஊர் பக்கத்து ஊர் போய் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாப்லையா, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு. எந்த இடத்துல இருக்கிறான்னு கேட்டாரு. நமக்கு இடம் தெரியலன்னா, ஆனா நான் வந்து இந்த இதைத்தான் சொல்றான், இந்த 2 தீ தெரியுதா, இதே தீ தான் அவனுக்கு தெரியுதுங்கிறான். அங்க இருந்து அவனுக்கு நம்ம டைரக்ஷன் இப்படிதான் தெரியுதுங்கிறான். ஒருவேளை நம்ம வந்து இந்த இடத்துல இந்த பக்கம் மறுப்பானோம் அப்படின்ட்டு. ஓ அப்படி, இந்த பக்கம்டா இதுக்கு எனக்கு நேராவே இருக்கானா, கொஞ்சம் சைட்ல இருக்கானா, இல்ல அங்க இருக்கிறானா, இங்கிட்டு இருக்கானான்னு தெரியல. அப்ப அவர் சொல்றா, சரி ஒன்னும் பரவாயில்ல, அவன்கிட்ட கேளு, நீ தெளிவா வந்து நிதானமா ஃபர்ஸ்ட் நல்லா யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்னு. நீ அங்க இருந்து இறங்கி வரப்போகும்போது நீ அந்த தீப்பந்தம் உனக்கு தெரியுது பாரு, அதுக்கு முன்னால ஏதாச்சும் ஒரு கடையில் நிண்டியா கொண்டியாங்கிற அவர் தெளிவா கேட்கிறாப்புல அவன்கிட்ட. அப்ப அவன் சொல்றான், பெட்ரோல் பல்க்கு
பழைய மாதிரி உங்க மாதிரி ஒரு பெட்ரோல் பல்க்கு வந்தேன் அப்படின்னா அங்கிருந்து நேரம் வந்து பெட்ரோல் பல்க்கு வந்தேன். பெட்ரோல் பல்க்கு இருந்து எவ்வளவு தூரம் உள்ளாக்க போச்சு அப்படின்ட்டு நம்ம கணக்கு தான். அப்படி அந்த 40 கிலோமீட்டர் உள்ள போச்சு அப்படின்ட்டு அப்ப இவர் கெஸ் பண்ணிட்டாரு. அது சரி. அப்பனா வந்து இவன் கிட்டத்தட்ட நம்ம இடத்துல நான் இருக்கிறான் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஏர்போர்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் நீ வந்தீங்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே ஒரு கெஸ் பண்ணிட்டாரு. அப்ப சாயந்தரம் ஒரு எத்தனை ஒரு 3-4 மணி இருக்கீங்க. அவங்க சாப்பாடு எல்லாம் கரெக்டா 1 மணிக்கு வந்துடும். அந்த கம்பெனி சாப்பாடு உங்களுக்கு பையில கட்டி நானும் கம்பெனி ஆள் மாதிரி ஆயிட்டு இருந்தாங்க. அது சாப்பாடு அடிச்சிருவாப்ல. அப்ப